வணக்கம் மக்களே. இன்று நம்ம பிக் மாஸ்டர்ல பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு. உயிரிய பல்வகைத்தன்மையை ஏன் நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால், 1972 ஸ்டாக்ஹோம் பிரகடனம்படி இன்றைய சந்ததியினருக்கும் எதிர்கால சந்ததியினரின் நன்மைக்காகவும் இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் உயிரிய பல்வகைத்தன்மையின் இழப்பு மற்றும் அதனுடைய உலகளாவிய தாக்கமும் இத்தகைய பாதுகாப்பினுடைய அவசியத்தை நமக்கு உணர்த்துகிறது. உயிரிய பல்வகைத்தன்மையின் பாதுகாப்பினுடைய நோக்கமே உயிரினங்களை மரபற்று போவதிலிருந்து காப்பதே மற்றும் அபாயத்தில் உள்ள அனைத்து சிற்றினங்களையும் அடையாளம் கண்டு பாதுகாத்து கொள்ளுதல். அதே போல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயிரினங்களையும் பாதுகாத்து கொள்ளுதல். உணவிற்காகவும் தன்னுடைய வாழ்விடத்திற்காகவும் மிக ஆபத்தான சூழ்நிலையில் காணப்படுகின்ற உயிரினங்களையும் நாம் அடையாளம் கண்டு பாதுகாத்து கொள்ளுதல். தாவரங்களையும் விலங்குகளையும் பாதுகாப்பது மட்டுமன்றி நிலத்தையும் நீரையும் காற்றையும் முன்னுரிமையின் அடிப்படையில் அவற்றை நாம் பாதுகாத்துக் கொள்ளுதல். இத்தகைய உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பினுடைய உத்திகளில் மிக முக்கியமான 2 வகை. ஒன்று சூழல் உள் பாதுகாப்பு, 2 சூழல் வெளி பாதுகாப்பு. முதலாவதாக சூழல் உள் பாதுகாப்பு. தாவரங்களையோ அல்லது விலங்கினங்களையோ அவற்றுக்குரிய இடங்களிலே பாதுகாத்து கொள்ளுதல் சூழல் உள் பாதுகாப்பு. அழிகின்ற நிலையில் காணப்படுகின்ற தாவரங்களையோ அல்லது விலங்குகளையோ இயற்கை வாழிடங்களிலே வாழ வைப்பதற்காக அதனுடைய வாழிடங்களை நாம் மீட்டெடுப்பது சூழல் உள் பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, கொன்றுண்ணி விலங்குகளிடமிருந்து ஒரு சிற்றினங்களை பாதுகாத்து கொள்ளுதல் சூழல் உள் பாதுகாப்பிற்கு எடுத்துக்காட்டு தேசிய பூங்காக்கள், உயிர்கோள காப்பிடங்கள், வனவிலங்கு புகலிடங்கள், புனித தோப்புகள். சூழல் உள் பாதுகாப்பின் முதலாவது புனித தோப்புகள். இத்தகைய புனித தோப்புகள் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தின் மத ரீதியான சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை. குறிப்பாக தமிழ்நாட்டில் அழகர் மலை, ராஜஸ்தானில் உள்ள ஆரவல்லி மலைகள், மேகாலயாவில் காணப்படுகின்ற காசி மற்றும் ஜாண்டியா மலைகள். சூழல் உள் பாதுகாப்பினுடைய 2வது உயிர்கோள காப்பிடங்கள். இவை நிலச்சூழ்நிலையும் நீர் சூழ்நிலையும் கலந்து காணப்படுகின்ற ஒரு அமைப்பாகும். இத்தகைய உயிர்கோள காப்பிடங்கள் மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பான சூழலாகும். இத்தகைய உயிர்கோள காப்பிட திட்டத்தை யுனெஸ்கோவில் உள்ள மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் மனிதன் மற்றும் உயிர்கோள திட்டம் வழிநடத்துகிறது. நம் நாட்டில் கிட்டத்தட்ட 18 உயிர்கோள காப்பிடங்கள் காணப்படுகின்றன. 1 அகத்தியர் மலை, 2 நீலகிரி, 3 மன்னார் வளைகுடா. சூழல் உள் பாதுகாப்பின் 3வது வனவிலங்கு புகலிடங்கள். நீர்நிலைகளை தவிர பிற பகுதிகள் எல்லாம் வனவிலங்கு புகலிடங்களில் அடங்கும். காட்டு விலங்குகளும் தாவரங்களும் அடைக்கலம் பெறுகின்ற ஒரு நிலப்பகுதியே வனவிலங்கு புகலிடம். எடுத்துக்காட்டு பெரியார் வனவிலங்கு புகலிடம். இவை ஆசிய யானைக்கும் இந்திய புலிகளுக்கும் புகழ்பெற்ற ஒரு வனவிலங்கு புகலிடமாகும். அதே போல தமிழ்நாட்டில் காணப்படுகின்ற வனவிலங்கு புகலிடமானது வேடந்தாங்கல் முதுமலை வனவிலங்கு புகலிடம், கோடியக்கரை வனவிலங்கு புகலிடம், இந்திரா காந்தி வனவிலங்கு புகலிடம், முண்டந்துறை வனவிலங்கு புகலிடம். நம் நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 544 வனவிலங்கு புகலிடங்கள் காணப்படுகின்றன. சூழல் உள் பாதுகாப்பில் 4வது தேசிய பூங்காக்கள். இத்தகைய தேசிய பூங்காக்கள் நமது நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 1.23% உள்ளது. எண்ணிக்கையின் அடிப்படையில் 104 தேசிய பூங்காக்கள் இந்தியாவில் உள்ளன. தேசிய பூங்கா என்பது உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் வன விலங்கினுடைய நல் வாழ்விற்காக மட்டுமே ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதியாக காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு
அசாமில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்கா. இவை ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்துக்கு ஒரு புகழ்பெற்ற தேசிய பூங்கா ஆகும். நமது மாநிலத்தில் காணப்படுகின்ற தேசிய பூங்காக்கள் சென்னையில் உள்ள கிண்டி தேசிய உயிரியல் பூங்கா, தூத்துக்குடியில் காணப்படுகின்ற மன்னார் வளைகுடா கடல்சார் உயிரியல் பூங்கா, கோயம்புத்தூரில் இந்திரா காந்தி தேசிய உயிரியல் பூங்கா, நீலகிரியில் காணப்படுகின்ற முதுமலை மற்றும் முக்குர்த்தி தேசிய உயிரியல் பூங்கா. உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பினுடைய உத்திகளில் இரண்டாவது சூழல் வெளி பாதுகாப்பு. அரிய வகையான தாவரங்களையோ மற்றும் விலங்குகளையோ அவற்றின் இயற்கை வாழிடங்களுக்கு வெளியே கொண்டு வந்து பாதுகாத்தலே சூழல் வெளி பாதுகாத்தல். இத்தகைய சூழல் வெளி பாதுகாப்பு சிற்றினங்களை மரபற்று போவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுகிறது. சூழல் வெளி பாதுகாப்பில் உயிரினங்கள் பெரும்பாலும் இனப்பெருக்கத்திற்காகவே பராமரிக்கப்படுகின்றன. மரபணு பொருட்களை பாதுகாக்கும் ஒரு முக்கிய களஞ்சியமாக சூழல் வெளி பாதுகாப்பு பயன்படுகிறது. அதேபோல வணிக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த தாவர விதைகளை நீண்ட காலங்களில் சேமித்து வைத்துக் கொள்ள இவை ஒரு முக்கிய தளமாக அமைகின்றது. சூழல் வெளி பாதுகாப்பிற்கான எடுத்துக்காட்டு விலங்கியல் பூங்காக்கள் மற்றும் தாவரவியல் தோட்டங்கள். சூழல் வெளி பாதுகாப்பில் உள்ள விலங்கியல் பூங்காக்களில் மிக பிரசித்தி பெற்ற விலங்கியல் பூங்கா வண்டலூரில் காணப்படுகின்ற அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா. இவை தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய விலங்கியல் பூங்காவாக திகழ்கிறது. கிட்டத்தட்ட 180 சிற்றினங்கள் இந்த பூங்காக்களில் காணப்படுகின்றன. தேசிய பூங்காக்களுக்கும் விலங்கியல் பூங்காக்களுக்கும் என்ன வேறுபாடு? தேசிய பூங்காக்களில் விலங்குகள் முழு சுதந்திரமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் விலங்கியல் பூங்காக்களில் விலங்குகள் சிறைபிடிக்கப்பட்ட நிலையில் காணப்படும். விலங்கியல் பூங்காக்கள் பெரும்பாலும் இனப்பெருக்கத்திற்காகவும் வணிக நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. தேசிய பூங்காக்கள் ஒரு கட்டுப்பாடற்ற நிலையில் காணப்படும். அதே நேரத்தில் விலங்கியல் பூங்காக்கள் எந்நேரமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் காணப்படும்.